ஹலோ மக்களே, இது உங்க ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்க ஆர்வி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க இப்ப முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு அப்கிரேடா வாங்கியிருக்கு. ஸோ சேனல் அப்கிரேடுக்காக என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கு, என்னென்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, கோடாக்ஸ் உடைய LC500. இது பேசிக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு RGB LED ஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, அடுத்து ஒன்னொன்னா பிரிப்போம். ஓகேவா? 2வது இந்த லைட்டுக்கான ஒரு குட்டி ட்ரைபாட். இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சீப்பா தான் இருக்கு. ஏன்னா இதோட பிரைஸே கிட்டத்தட்ட ரூ. 350 தான். பட் இருந்தாலும் இந்த லைட்டுக்கு இது போதும் அப்படின்றனால தான் இது வாங்கியிருக்கேன். ஓகேவா? தென் 3வது பார்த்தீங்கன்னா, DJI உடைய ஒரு வயர்லெஸ் மைக். கிரியேட்டர்ஸ் மத்தியில ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு மைக் இது. ஸோ இந்த மைக்கையும் வாங்கியிருக்கேன். தென் அடுத்தது ஹியர் கம்ஸ் த ஸ்டார் அப்படின்னு சொல்ற மாரி சோனியுடைய ZV-E10 மிரர்லெஸ் கேமரா. இது வந்து வெறும் பாடி மட்டும் தான் வாங்கியிருக்கு. ஓகேவா? அடுத்தது இந்த கேமரா பாடிக்கு ஏத்த மாரி ஒரு சோனி லென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா f1.8 50 மில்லிமீட்டர் லென்ஸ். ஓகேவா? ஸோ எதுக்கு 50 மில்லிமீட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பேக்கிரவுண்ட் பிளர்ர வந்து உங்களுக்கு நல்லாவே குடுக்கும். கம்பேரிங் டூ இதோட கிட் லென்ஸ். ஓகேவா? அதனால தான் இந்த ஒரு லென்ஸ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் அடுத்தது இந்த பொருட்களுக்கான ஆக்சஸரீஸ், கேமரா பேக். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாண்டிஸ்க் கூடிய ஒரு 128 ஜிபி மெமரி கார்டு. இதுவுமே கேமராவோட வராதுன்னு நெனச்சு தான் வாங்குனேன். ஆனா, கேமராலயே ஒரு 64 ஜிபி மெமரி கார்டு சேர்த்தே குடுத்துட்டாய்ங்க. ஸோ, இது ஒரு எக்ஸ்ட்ரா. பட் கண்டிப்பா எப்பனாலும் தேவைப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த லைட்ட பிரிப்போம். இத ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, உள்ள நமக்கு லைட் குடுத்துருக்காங்க. லைட் வந்து பார்க்கறதுக்கு இந்த மாரி தான். நான் ஸ்டிக் லைட்ன்னு சொன்னனால ஒரு ஸ்டிக் மாரி தான் இருக்கு. ஸோ, இதில அந்த பேனல்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேனல்ஸ யூஸ் பண்ணி உங்களால லைட்டோட டைரக்ஷன வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கீழ குடுத்துருக்காங்க. இத யூஸ் பண்ணி உங்களால ஒயிட் லைட் புரொடியூஸ் பண்ண முடியும். பிளஸ் மல்டிபிள் கலர்ஸ்லயும் அந்த RGB லைட்டையும் புரொடியூஸ் பண்ண முடியும். இதோடயே சேர்த்து நமக்கு சார்ஜர் குடுத்துருக்காங்க. பிளஸ் கூடயே ஒரு ரிமோட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிமோட்டோட வர்ற ஒரு வேரியன்ட். ரிமோட் இல்லாம கூட இத நீங்க வாங்கலாம். ஸோ, இது LC500R அப்படின்றனால R மீன்ஸ் ரிமோட். ஸோ, இதில ரிமோட் சேர்ந்து வந்திருக்கு. ஓகேவா? இந்த லைட்டோட பிரைஸ் வந்து மொத்தமா 13,500. இத நான் ஆஃப்லைன்ல ஃப்ரெண்ட் மூலியமா வாங்குனேன். ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த நேரத்தில இதோட பிரைஸ் ரூ. 17,000 இருந்துச்சு. ஸோ, இன் கேஸ் கிரியேட்டர்ஸ் யாராவது வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? தென் அடுத்தது இந்த DJI வயர்லெஸ் மைக்க ஓப்பன் பண்ணுவோம். இத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/4 செங்கக்கல்லுடைய வெயிட் இருக்கு இந்த மைக் வந்து. பார்த்தோனே நெறைய பேர் நெனச்சிருப்பீங்க, "என்னடா இது இயர்ஃபோன் மாரி இருக்கு" அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இதோட டிசைனே அந்த மாரி தான். நீங்க TWS இயர்ஃபோன் எப்படி இருக்குமோ, கிட்டத்தட்ட அதே மெக்கானிசம் தான் இதுவும். எப்படி கேஸ்க்குள்ள வச்சு நீங்க பட்ஸ போடுறப்போ பட்ஸ் சார்ஜ் ஆகுமோ, அதே மாரி இதில உள்ள அந்த மைக் ரிசீவர்ஸ் வந்து நீங்க இதுக்குள்ள வச்சிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஏற ஆரம்பிச்சுரும். நீங்க கேஸ வெளிய இருந்து சார்ஜ் போட்டுக்கிட்டா போதும். இதுக்குள்ள வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். 2 மைக் இருக்கும். ஓகேவா? ஸோ, இன் கேஸ் 2 பேர் பேசுறது அப்படின்னாலுமே, இந்த மைக்க யூஸ் பண்ணி என்னால பேசிக்க முடியும். அத தாண்டி இது கம்ப்ளீட்லி வயர்லெஸ் அப்படின்றனால வேலையுமே கொஞ்சம் ஈஸி இதுல. ஓகேவா? ஸோ, இதெல்லாம் தாண்டியும் இன்னும் இதுல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது எல்லாமே நான் தனியா ஒரு வீடியோல சொல்றேன். ஓகேவா? அப்புறம் இந்த மைக்கோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 35,000. கண்டிப்பா இது ஒரு மைக்குக்கு அதிகமான பிரைஸ் தான். பட் இது ஒரு வொர்த்தான மைக் தான். தென் அடுத்தது கேமராவ அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது சோனியுடைய ZV-E10. பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணோனே அப்புட்ன்னா, கட்டு கட்டா பேப்பர் தான் குடுத்துருக்காய்ங்க. வாரண்டி கார்டு, மேனுவல் எல்லாத்தையுமே மொத்தமா குடுத்துருக்காய்ங்க. அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு, மத்த சில ஆக்சஸரீஸ் எடுத்தோம் அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அந்த கேமராவோட ரோப் குடுத்துருக்காய்ங்க. அது ரோப்பா இதோட பேர் எக்ஸாக்ட்டா தெரியல. பட் குடுத்துருக்காய்ங்க. ஓகேவா? அடுத்தது இந்த கேமராவுடைய சார்ஜிங் பிரிக் குடுத்துருக்காய்ங்க. ஜெனரலா கேமரா அப்டின்ட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா, பேட்டரிய வெளிய எடுத்து பேட்டரிய தான் நம்ம தனியா சார்ஜ் போடுவோம். பட் இந்த கேமராக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் பிரிக் குடுத்துருக்காய்ங்க. கூட நமக்கு ஒரு பவர் கேபிள் இருக்கு. அதுக்கு கூட ஒரு டைப் சி கேபிள் குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த ஒரு கேமரா நம்மளால டைப் சில டைரக்ட்டாவே சார்ஜ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாட்டி பேட்டரிய வெளிய எடுத்து நீங்க பேட்டரி சார்ஜர்ல கூட பண்ணிக்கலாம். ஆனா, அத அவைங்க குடுக்கல. அது வேணும்னா நம்ம தனியா தான் வாங்கணும். அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 வருது. ஏன் இந்த பேட்டரிக்கு ரீப்ளேசபிள் பேட்டரி வாங்குனாலும் அதோட பிரைஸுமே ரூ. 5,000 தான் வருது. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதிலேயே சார்ஜ் போட்டுக்க வேண்டியது தான். பட் வேற டைப் சில போட்டா நீங்க சார்ஜ் ஆகும். பட் ஸ்டில் கேமரால குடுத்ததே போட்டுருவோமே அப்டின்ட்டு இதெல்லாம் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? தென் அடுத்தது இந்த கேமராவுக்கு வந்து ஒரு விண்ட் ஸ்க்ரீன் ஒண்ணு குடுத்துருக்காய்ங்க. ஸோ, இந்த கேமராவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதோட மைக் குவாலிட்டியுமே ரொம்ப தாறுமாறா குடுத்துருக்காங்க. அந்த மைக்குக்கு நம்ம விண்ட் ஸ்க்ரீன் மாரி இத யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது பேசிக்கலாவே இந்த ZV மாடலே வந்து ஒரு விளாகிங்க பேஸ் பண்ண ஒரு மாடல். கிட்டத்தட்ட இது லான்ச் ஆனதுலருந்தே லான்ச் ஆன 2 வருஷம் ஆச்சா, லான்ச் ஆனதுலருந்தே இத வாங்கணும் குறி வச்சுக்கிட்டு இருந்தேன். 2 வருஷம் கழிச்சு தான் என்னால வாங்க முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இன்னொரு சூப்பர் மேட்டர் என்னன்னா, இந்த கேமரால வந்து ஃபிளிப் அவுட் ஸ்க்ரீன் இருக்கு. ஸோ, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே என்னையே நான் பார்த்துக்கலாம். இந்த ஸ்க்ரீன திருப்பி வச்சு. இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதில என்னால ஃபோன்லயும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபோன்ல கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் அந்த கேமரால தெரியிற அவுட்புட்ட என்னோட ஃபோன்லயே பார்த்துக்கலாம்.
கேமராவோட அப்பச்சர், ஐஎஸ்ஓ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கேமரா கிட்ட தான் போகணும்னு அவசியம் இல்ல. நான் என் இடத்துல வந்து உட்காந்துட்டு கூட என்னால அத கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஃபோன்ல. இந்த கேமராவோட பாடி மட்டுமே ரூ. 52,000. இது கூடவே பார்த்தீங்கன்னா, இதுக்கு போடுற மாரியான ஒரு லென்ஸ் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது வந்து 50 எம்எம் லென்ஸ். ஸோ இந்த லென்ஸோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 22,000. ஒருவேளை நீங்க இந்த கேமராவ இதோட கிட் லென்ஸோட சேர்த்து வாங்குனீங்க அப்புட்னா, அப்ப இந்த கேமராவோட பிரைஸ் 62,000 வரும். ஓகேவா? அது வந்து 16 எம்எம் லென்ஸ் வரும்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. பட் ஸ்டில் இது தனி லென்ஸ் அப்படினால இதோட பிரைஸ் ரூ. 22,000. ஸோ அவ்வளோதான் மக்களே. இதுதான் சேனலுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ண பொருட்கள் எல்லாமே இப்ப ரீசென்ட்டா. இத வச்சு எந்த அளவுக்கு என்னால வித்தியாசமா பண்ண முடியுதோ எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்றேன். இந்த பொருட்கள் எல்லாமே எனக்குமே ரொம்ப புதுசு தான். ஏன்னா, இப்போ வரைக்குமே நான் ஃபோன்ல தான் நான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கேமரா, வயர்லெஸ் மைக் எல்லாமே புதுசு தான். கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஸ்டில் என்னால இதில வித்தியாசமான கன்டென்ட்ட கண்டிப்பா குடுக்க முடியும். நீங்களும் வித்தியாசமான கன்டென்ட்ட கண்டிப்பா பார்ப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்காக வாங்கியிருக்கிற பொருட்கள் எல்லாமே. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா, 1,25,000 கிட்ட முன்ன பின்ன வந்துரும். அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு சேனலுக்காக. ஸோ நீங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து கேட்டுட்டு இருக்கிற வீடியோவும் சரி, ஆடியோவும் சரி, அந்த புது ப்ராடக்ட்ல வாங்குனது தான். இந்த வீடியோவோட குவாலிட்டி, ஆடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. தென் அப்புறம் இங்க நீங்க பார்த்த ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும், அதையும் நீங்க சொல்லுங்க. அதோட ரிவ்யூவும் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியா இருங்க. அப்புறம் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க. இவ்வளோ செலவு பண்ணியிருக்கு. அதுக்காக ஒரு லைக் போட்டு விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல கூடிய சீக்கிரம் உங்கள மீட் பண்றேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.